அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்துக்களை திரித்து பேசுவது பிரதமருக்கு கைவந்த கலை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பரபரப்பு கருத்து. இ-பாஸ் முறையை ரத்து செய்யாவிட்டால் போராட்டத்தில் குதிப்போம் என காட்டேஜ் உரிமையாளர்கள் அறிவிப்பு. அனைத்து வியாபாரிகள் ஆதரவுடன் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. தாமிரபரணி நதியை பாதுகாக்க அம்பாசமுத்திரம் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஆபேல் சாத் எம்நாடு செய்தி தொலைக்காட்சி வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை. பக்தர்களால் விடப்படக்கூடிய இந்த கழிவு துணிகளை எங்களுடைய தன்னார்வலர்கள் மூலமா நாங்க அகற்றிட்டு வரோம். ஆனாலும் இது ஒவ்வொரு தடவை நாங்க அகற்றும் போதும் பார்த்தோம்னா அதனுடைய அளவு குறைதானா கூடிட்டே தான் வருது, குறைய மாட்டேங்குது. தமிழக முதல்வர் இதுல ரொம்ப கவனம் செலுத்தி இதுக்கு நிதி ஒதுக்கி இதை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைஞ்சு இந்த ஜீவ நதியை பாதுகாக்கணும். கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்காக தயாராகும் பிரையன் பூங்கா. பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் 3வது நாளாக எரியும் தீயால் வெளியேறும் புகையால் பொதுமக்கள் கடும் அவதி. 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தீவிரம். திருப்புல்லானி அருகே நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்த அரசு பேருந்து. கீழக்கரை தாசில்தார் விரைந்து வந்து உதவி செய்த நிலையில் விபத்து சம்பந்தமாக திருப்புல்லானி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும். உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.